வணக்கம். ரொம்பவே அற்புதமான தெய்வீகமான ஒரு விளக்க பயணத்துக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்கள், குறிப்பா மகா சிவராத்திரியோட அபரிமிதமான சக்தி, சிவபெருமானோட பல்வேறு வடிவங்கள், அப்புறம் கைலாய மலையில இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத சில மர்மங்கள், இதையெல்லாம் பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை நாம ஒன்னாவே தொடங்குவோம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. தூய்மையான எந்த ஒரு உருவமும் இல்லாத அந்த பிரபஞ்ச உணர்வுக்கு அப்பால் என்னதான் இருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது நம்ம பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி எந்த வடிவமும் இல்லாத ஒரு மாபெரும் சக்தி ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. அந்த எல்லையற்ற உருவமற்ற தெய்வீக ஆற்றலோட தொடக்கம் எங்கிருந்து வந்திருக்கோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, இப்போ நாம மகா சிவராத்திரியோட உண்மையான சக்திய பத்தி பார்க்கலாம். தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத பிரபஞ்ச நெருப்போட ஒரு மாபெரும் தூண். ஆமாங்க, அந்த ஆதிகால பிரபஞ்ச ஆற்றல் முதன்முதலா ஒரு எல்லையற்ற பிரம்மாண்டமான நெருப்பு தூணா வெளிப்பட்ட அந்த அற்புதமான கணத்தை தான் நாம மகா சிவராத்திரின்னு சொல்றோம். எந்த ஒரு அளவுகோலாலும் அளக்கவே முடியாத ஒரு மாபெரும் வெளிப்பாடு இது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல எல்லாமே தூய்மையான உணர்வா ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அப்புறம் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லையற்ற ஒரு நெருப்புத் தூண் திடீர்னு எழுந்தது. இதை அளக்க நினைச்ச பிரம்மா ஒரு அன்னப்பறவையா மாறி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சார். ஆனா அந்த தூணோட உச்சியை அவரால கண்டுபிடிக்கவே முடியல. அதே போல விஷ்ணு பகவான் ஒரு வராகமா, அதாவது பன்றியா மாறி பூமியை தோண்டிக்கிட்டே கீழே போனார். ஆனா அவராலும் அதோட அடிப்பகுதியே கண்டுபிடிக்க முடியல. இதுதாங்க இறைவனோட எல்லையற்ற தன்மை. இந்த எல்லையற்ற தன்மையில் இருந்து உருவான சிவபெருமானோட 5 முகங்களை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட ஒவ்வொரு முகமும் இயற்கையோட ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட தொடர்புடையதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இடதுபுறம் பாக்குற சத்யோஜாதம் படைப்போட ஆற்றலை குறிக்குது. வாமதேவம் அப்படிங்கிறது நீரோட அடையாளமா நம்ம உயிர்களை பராமரிக்கிற சக்தியா இருக்கு. அகோரம் அப்படிங்கிற முகம் ஒரு நெருப்பு மாதிரி நம்மளோட இருண்ட குணங்களை எல்லாம் சுட்டெரிக்குது. தத்புருஷம் அப்படிங்கிற காற்று இருள்ல இருந்து நம்மள ஒளிய நோக்கி வழிநடத்துது. இறுதியா ஆகாய தத்துவமா இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப அழகா அமர்ந்திருக்கிறது தான் ஈசானம். இந்த ஆற்றல்கள் ஒரு தேடலில் இருக்கிறவங்கள எப்படி உச்சகட்ட பிரக்ஞைக்கு வழிநடத்துதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். ஒரு உண்மையான ஆன்மீக பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. படி 1, காலபைரவர். ரொம்ப உக்கிரமா இருந்தாலும் அதீத கருணை கொண்ட வடிவம் இது. நம்மளோட கனமான கர்மவினைகள் எல்லாம் அழிக்கிறது இவர்தான். படி 2, நடராஜர். பிரபஞ்ச நடனமாடுற இவர் தன்னோட 64 கலைகள் மூலமா நம்மளோட உலக ஆசைகளையெல்லாம் தூய்மைப்படுத்துறார். இறுதியா படி 3, தட்சிணாமூர்த்தி. இதுதாங்க உச்சகட்ட நிலை. நமக்குள்ளேயே இருக்கிற அந்த முழுமையான குருவை சென்றடையிற அந்த அமைதியான நிலை இதுதான். தட்சிணாமூர்த்தி 4 முனிவர்களுக்கு மிக உயர்ந்த அறிவை கண்களை மூடியபடி முழுமையான மௌனத்துல வழங்குறார். இது எவ்ளோ ஆழமான விஷயம் கவனிச்சிங்களா? உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால வர்றதில்ல, அது தூய்மையான அதிர்வுகளால மட்டுமே கடத்தப்படும் அப்படிங்கிறத இந்த இறுதி வடிவம் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. சரி, இப்போ இந்த பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாம் பூமியில எங்க இணைஞ்சிருக்குன்னு பார்த்தா அதுதான் கைலாய மலை. அதோட மர்மங்களை பத்தி இப்ப பாப்போம். கைலாய மலைய பத்தி பேசும்போதே இன்னர் கோரா அப்படிங்கிற ரொம்பவே ரகசியமான ஒரு புனித பயணப்பாதைய நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது பிரபஞ்ச இணைப்ப அப்படியே பிரதிபலிக்குது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனோட முழுமையான அருள் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். சாதாரணமா யாராலையும் இந்த பாதை அவ்ளோ எளிதா அணுகிட முடியாது. கைலாய மலைய காலத்தை வளைக்கும் ஒரு புனித சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு இப்ப பார்க்கலாம். அதாவது கைலாயத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த மின்காந்த முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கிருக்கிற அதிர்வுகள் நம்மளோட சாதாரண யதார்த்தத்தையே தாண்டின ஒண்ணு. அது மட்டும் இல்லாம மனித உடலையே மாற்ற அளவுக்கு காலத்தை வளைக்கும் ஒரு தன்மை அங்க நடக்குது. ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கிருக்கிற வானம் வெறும் மேகங்களை மட்டும் வச்சிருக்கல, தெய்வீக உருவங்களையே வானத்துல பிரதிபலிக்குதுன்னு நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. இத கொஞ்சம் சாதாரண மலைகளோட ஒப்பிட்டு பார்ப்போம். சாதாரண மலைகள்ல நேரமும் இயற்பியல் விதிகளும் எப்பவும் போல சாதாரணமா தான் செயல்படும். ஆனா கைலாய மலை ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச கருவி மாதிரி செயல்படுது. இங்க நேரம் வளைக்கப்படுறதால அங்க போறவங்களுக்கு முடிகளும் நகங்களும் ரொம்ப வேகமா வளருதான். இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஆற்றல் மையம் அப்படிங்கறது இது ரொம்ப ஆணித்தரமா நிரூபிக்குது இல்லையா? கைலாயத்தோட வானம் வெறும் மேகங்களை மட்டும் சுமக்கல, ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற முனிவர்களோட ஒளி பொருந்திய வடிவங்களை அது ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. அந்த மலையோட முழு வளிமண்டலமே ஒரு ஆன்மீக இருப்பால நிரம்பி இருக்குன்னு கொஞ்சம் உங்க மனக்கண்ணுல கற்பனை பண்ணி பாருங்களேன்.
கேக்கும்போதே எவ்ளோ தெய்வீகமா இருக்குல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. கைலாய மலை அப்படிங்கிறது சிவனோட எல்லையற்ற தன்மைய காட்டுற வெறும் ஒரு கண்ணாடி மட்டும்தான் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே விழுப்படைய காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் பிரபஞ்சம் எது? இந்த கேள்வியோட உங்க ஆன்மீக தேடல நீங்க தொடரணும்னு நான் விரும்புறேன். இந்த தெய்வீகமான விளக்கம் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவையும் ஆழமான சிந்தனையையும் கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இதுபோல இன்னும் பல அற்புதமான ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க டிவைன் வைப்ஸ் 39 அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிற உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமே இன்னொரு அழகான விளக்கப்பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.